நீங்க 20 இயர்ஸ்ல 30 இயர்ஸ்ல பண்ணக்கூடிய விஷயங்களை ஜஸ்ட் 3 days மூலியமா பண்ண முடியுங்க. அதாவது 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்ல என்ன பண்ண ஆசைப்படுவாங்க ஒரு மனிதன்? ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும், எனக்கு இன்னும் ஒரு கார் இருக்கணும், இந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கணும், இந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. இது பண்றதுக்கு இவ்வளவு வருஷம் எடுக்கும், இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதான் அவங்களுடைய முதல் தோல்வி. ஸோ இது வரைக்கும் நீங்க நம்பின எல்லாத்தையுமே அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. இங்க நம்ம இருக்கிறோம் சரிங்களா? இது பூமி, அதை சுத்தி பிரபஞ்சம் இருக்கு. ஒரு முடிவில்லா ஒரு பிரபஞ்சம் சரிங்களா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே, இந்த சேரு, நான், நீங்க, வீடு எல்லாமே தரையோட தரையா இருக்குது, பறந்துகிட்டு இல்லை. ஆனா இந்த பூமி மட்டும் பறந்துகிட்டு இருக்குது. சூரியனுக்கு கொஞ்சம் பக்கத்துலயோ கொஞ்சம் தூரமாவோ போச்சு அப்படின்னா நம்ம பூமி இருக்காது. ஆனா பெர்ஃபெக்டா ஒரு இன்ச்சு கூட அது நகராம ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. அப்ப இது சயின்ஸால மட்டும் உருவாயிருக்க முடியாது. சயின்ஸால மட்டும் உருவாயிருந்துச்சு அப்படின்னா இதை சுத்தி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நமக்கு. அது மனித மூளையால எட்ட முடியாத இடத்துல இருக்குது. நம்ம பூமி எங்க இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு அதிசயமான ஒரு உலகத்துல நம்ம இருக்கோம். அதை ஆழமா தேடி பார்க்கும்போது பிரபஞ்சம் அப்படிங்கிற கண்ணில் படுதுங்க. பிரபஞ்சத்தோட இணைக்கப்பட்டதெல்லாம் என்ன, இந்த மாதிரி தேடி 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 நிறைய போகும்போது இங்க ஏன் உயிர் உருவாச்சு, நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், இந்த காரணம்லாம் தெரியல. ஆனா ஒண்ணு கேட்டா நம்ம ஒண்ணு நம்புறோம் அப்படின்னா அது நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அதிசயமா இருந்துச்சு. அதை பத்தி நிறைய தேடினேன், படிச்சேன். நானுமே ஒரு 5 புத்தகம் அதன் மூலியமாவும் எழுதினேன். ஸோ அதுல ஒரு கான்செப்ட் தாங்க 3 days சேலஞ்ச். இந்த 3 days சேலஞ்சை யூஸ் பண்ணி 20 இயர்ஸ்ல இங்க பண்ணக்கூடியதை 1 இயர்ல பண்ணி முடிச்சிடலாம். பிரபஞ்சத்தை பத்தி நிறைய நான் பேசியிருக்கேன், தனியா கூட பேசலாம். இப்போதைக்கு இதை நம்ம போக்கஸ் பண்ணலாம் சரிங்களா? ஒரு விஷயத்தை நம்ம நம்பிதாங்க ஆகணும். நம்மளுடைய சிறு பாதம் தான் நம்மள பெரிய பெரிய தொலைவுக்கு கூட்டு போகுது. இதை நம்புறீங்க தானே? அதே மாதிரிதான் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை பெரிய பெரிய தொலைவுக்கு கூட்டு போகும் சீக்கிரமாகவே. ஸோ இதை நீங்க மறந்துடுங்க. இந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா, நம்ம 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் எல்லாம் சாதிக்க முடியும், ஒரு வீடு கட்ட முடியும், அதெல்லாம் மறந்துடுங்க. நம்மளால இது பண்ண முடியுங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம், சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 days சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், சீக்கிரமா எழணுங்க. ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ எந்திரிக்க வேணாம், ஒரு 5 மணிக்கு எந்திரிங்க. 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. செகண்ட் ஒன், உங்களால முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு தோணும் இல்லையா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எதுனால நம்மளால முடியாது? நம்ம புக்கு படிக்க ஆசைப்படுவோம், புக்கு படிக்க மாட்டோம். புகைப்பிடிக்கிறத விட நினைப்போம், முடியாது. மதுபானம் அருந்ததை விட நினைப்போம், முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும் இல்லையா, அதுல அடிமையா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க. லைஃப் டைம் விட சொல்லலாங்க, ஜஸ்ட் 3 days தான். ஸோ டெய்லியும் ஒரு 10 minutes புக்கு படிக்கலாம், அது ஒரு சேலஞ்ச். இல்லை அப்படின்னா ஸ்மோக் பண்றது விட்டுடலாம், இல்லை அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்றதை விட்டுடலாம். ஒரு 3 days மட்டும் இதை கண்டினியூஸா பண்ணணும். இது ஒரு 10 minutes கூட படிச்சாலே போதுமானது. ஓகேங்களா? தேர்ட் ஒன், உடற்பயிற்சி பண்ணுங்க. ஜஸ்ட் 3 daysக்கு மட்டும் ஒரு 10 minutes மட்டும் உடற்பயிற்சி பண்ணுங்க. நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க. நான் இன்னில இருந்து ஜிம்முக்கு போக போறேன், லைஃப் டைம் போய்கிட்டே இருக்க போறேன், இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு 6000 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணுவாங்க. 2 years பிளான் போட்டிருப்பாங்க, 20 days கூட போக மாட்டாங்க. இதான் மனித மூளை. உனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா ரொம்ப பெருசா தான் பண்ண சொல்லுமே தவிர சின்ன சின்னதா பண்ண சொல்லாது. ஆனா சின்ன சின்னதா பண்ணா மட்டும்தான் பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியும். இப்போ இந்த 3ஐயும் நீங்க 3 days பண்ணி ஜெயிச்சுட்டீங்க. அப்படி ஜெயிச்சதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு gift கிடைக்குது. என்ன gift அப்படின்னா, வில் பவர், மன உறுதி. ஒரு 10% கிடைச்சிருச்சுங்க. அந்த 10% வச்சு இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 9 days சேலஞ்ச் பண்றீங்க. இதையே கொஞ்சம் அட்வான்ஸா பண்றீங்க சரிங்களா? கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிங்க. ஒரு 10 நிமிடம் முன்னாடியே எந்திரிங்க. புக்கு ஒரு 1/2 hour படிங்க. உடற்பயிற்சி 20 minutes பண்ணுங்க. அப்படி நீங்க இந்த சேலஞ்சை முடிக்கும் போது உங்களுடைய வில் பவர், மன உறுதி 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 10% வச்சு இவ்வளவு பண்ணும்போது 20% வச்சு எவ்வளவு பண்ண முடியும்? 21 days சேலஞ்ச் பண்ண முடியும். நம்ம 21 days சேலஞ்ச் பண்ணுங்க. இதை வச்சு நீங்க பண்ணும்போது ஒரு 50% கிடைச்சிடும் உங்களுக்கு. அதை வச்சு நீங்க 48 days பண்ணுங்க. 48 நாள் சேலஞ்சை நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க சாதாரண மனிதர்லாம் கிடையாது. 21 days முடிச்சிட்டாலே உங்க லைஃப்ல ஒரு மேஜிக் நடக்க போகுது. ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சியா நீங்க பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு gift கிடைக்கும். பிரபஞ்சமே ஒரு gift கொடுக்கும். பிரபஞ்சம் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்க நம்பினீங்களே நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒரு gift கொடுக்கும். அதையும் தாண்டி 48 days பண்ணிட்டீங்க அப்படின்னா
ரஜினிகாந்த், விராட் கோலி அந்த அளவுக்கு நீங்க வந்துடலாம். உங்களோட தொழில்ல அந்த அளவுக்கு நீங்க வந்துடலாம். ஆனா இது பண்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. சோதிக்கும், ரொம்ப ரொம்ப சோதிக்கும் பிரபஞ்சம். நீ இது பண்றதுக்கு தகுதியான ஆளா, உனக்கு அது கொடுக்கலாமா, இந்த மாதிரி சோதிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு முறை சேலஞ்ச் எடுக்கும் போதும் தோல்வி வரும். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும். பல சோதனைகளை தாண்டி, பல பிரச்சனைகளை தாண்டி தான் அந்த வெற்றி வந்து கிடைக்கும். எஸ், எனக்கு வந்து இந்த 48 நாளை பத்தி எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு மதமும் வந்து ஒவ்வொன்றும் சொல்லுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 48 டேஸ் நான் ஒன்று பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் இருக்கிற இடம் வந்து வேற ஒரு இடமா இருந்திருக்கும். நான் பண்ணாம விட்டுட்டேன். என்னால் பண்ண முடியல. இப்போ ஒவ்வொன்றா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் லைஃப்ல ஆசைப்பட்டது வந்து ஒவ்வொன்றா வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சேலஞ்சா முடிச்சு நீங்க இந்த சேலஞ்ச் எல்லாம் வந்து முடிக்கும் போது, இந்த 20 இயர்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்களோ, எத்தனை நாள் சீக்கிரமா எந்திரிச்சு எவ்வளவு முயற்சி வந்து பண்ணிருப்பீங்களோ, அதை 1 இயர்லயே பண்ணி முடிச்சிருப்பீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் சொன்னதுனால நீங்க புக்கு வந்து படிச்சிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். புத்தகத்தையே தொடாம ஒருத்தன் 20 இயர்ஸ் போறான், சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே போறான். 20 இயர்ஸ்ல ஒரு 3 புக்ஸ் வந்து படிச்சிருப்பான். அதுவே இந்த 3 டேஸ் சேலஞ்சை பயன்படுத்தி அவன் 1 மந்த்லயே ஒரு புக்கு வந்து படிச்சிருப்பான். அப்படி ஒவ்வொரு சேலஞ்சா தாண்டி தாண்டி போகும்போது அவன் ஒரு வருஷத்துக்கு வந்து 20 புக்கு வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரிதான் உங்களுடைய growth வந்து இருக்கும். 20 இயர்ஸ்ல நீங்க பண்றத 1 இயர்லயே பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ அதனால இது எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே வந்து கிடைச்சிருங்க. ஒரு இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, என்ன சொல்றீங்க அப்படின்னா, இது நம்புற மாதிரி இருக்காங்க. நம்ம உலகம் வந்து பறந்துகிட்டு இருக்குது. இந்த உலகத்துல வந்து எதுவுமே பறந்தபடி நிக்க முடியாது. ஆனா உலகம் வந்து பறந்துகிட்டு நிக்குது. ஒரு இன்ச் முன்னாடியோ பின்னாடியோ லைட்டா ஆட்டம் கொடுத்தா கூட எந்த உலகத்துல வந்து எதுவுமே இருக்க முடியாது. அப்போ அதிசயம் வந்து இருக்க தானே செய்யுது. அதே மாதிரி அதிசயம் தான் இதுவுமே. நம்ம உடல் எல்லாமே வந்து அதிசயம் தான். இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்க போறதும் ஒரு அதிசயம் தான். அதை பத்திலாம் நீங்க வந்து கொஞ்சம் நிறைய திங்க் பண்ணணும். தனிமையிலேயே வந்து இருக்கணும். ஒரு ஞானம் வரணுங்க. அப்பதான் வந்து புரியும். இனிமே லைஃப்ல வந்து இது பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு வருஷம் வந்து எடுத்துக்கும். நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னா இவ்வளவு வருஷம் வந்து எடுத்துக்கும். அதை முதல்ல வந்து ஸ்டாப் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து பொய்ங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் சொன்னது வந்து பொய். நம்மளால சீக்கிரமாவும் அதை பண்ண முடியும். ஆனா நம்ம உழைக்கிறோம். அதுக்கு லேட்டா வந்து உழைச்சு பண்ணாம சீக்கிரமா கொஞ்சம் உழைச்சு பண்றோம். இது வந்து அதிர்ஷ்டமோ அப்படி லக்லாம் வந்து கிடையாது. நம்ம சீக்கிரமா உழைச்சு சீக்கிரமா வந்து பண்ணிடுவோம், அவ்வளவுதான். அதை நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி பண்றதுனால மத்தவங்க வந்து பார்க்கும்போது டேய் வந்து சீக்கிரமா வந்து பண்ணிட்டான்டா, லக் அடிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா நம்ம தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளுக்கு வேலை பார்த்துருப்போங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்க பெரிதா யோசிச்சு பெருசா ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இல்லைன்னா சின்னதா ஆரம்பிச்சு அதுல இருந்து படிப்படியா வந்து மேல வந்து போக போறீங்களா அப்படிங்கிறத. நான் வந்து எப்போதுமே என்ன வேணும் அப்படின்னாலுமே சின்னதா ஸ்டார்ட் பண்ணுவேங்க. நான் ஒரு புக் எழுத ஆசைப்படுறேன், ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன் அப்படிங்கறதுனால ஒரு நாளே எழுதி முடிச்சுட்டேன் அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 2 பக்கம் 3 பக்கம் எழுதுவேன். அப்படியே வந்து போகும். எஸ், பிலீவ் பண்ணுங்க. நம்மளுடைய சின்ன பாதம் தான் நம்மளை பெரிய தொலைவுக்கு வந்து கூட்டு போகுது. நம்மளுடைய சின்ன சின்ன எண்ணங்கள் தான் பெரிய எண்ணங்களா மாறி அதை பெருசா வந்து பண்ண வைக்குது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.